Good evening, students. Okay. So last week நாங்க என்ன படிச்சோம்? Last week Quiz. wisdom Quiz is quiz மட்டுமா? Lesson என்ன செஞ்சோம் last week? List செஞ்சோமா? Scratch list செஞ்சோமே? இங்க list செஞ்சோம் தானே? செஞ்சோமா list. Omena. Okay. So இன்னைக்கு நாங்க என்ன படிக்க போறோம்டா ஸ்க்ராட்ச்ல கிளவுட் வேரியபிள்ஸ் சொல்லி ஒரு கான்செப்ட் உண்டு. ஸோ கிளவுட் வேரியபிள்ஸ் என்ன? இப்ப நார்மல் வேரியபிள்ஸுக்கு தானே நார்மல் வேரியபிள்ல இப்ப நீ ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் வென் ஃபிளாக் லிட் செட் மை வேரியபிள் டு 5 இப்படி கொடுக்குறேன். சரியா? இப்ப நான் சேஞ்ச் மை வேரியபிள் பை 2 கொடுக்குறேன். ரிப்பீட் 10 டைம்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா கோட் வந்து வென் ஃபிளாக் லிட் 5க்கு மாறும். அதுக்கு பிறகு அது மொள்ள மொள்ள வந்து கூடும். 2 to 2 மொள்ள மொள்ள கூடும். ரிப்பீட் 2 டைம்ஸ் பாருங்க. அது மொள்ள மொள்ள கூடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆ போல 5ல ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கு பிறகு மொள்ள மொள்ள கூடுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்க பிளாக ப்ரெஸ் பண்ண உடனே அந்த மை வேரியபிள் வந்து ஆட்டோ 5க்கு போகுது. இப்ப சொல்லும் இதை நான் ப்ரொஜெக்டை சேவ் பண்றேன். ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் ஸ்க்ரீனை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி நான் கோடை பார்க்க போல அது 5லே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த சிஸ்டம் நார்மல் யூஸுக்கு ஓகே, நோ இஷ்யூஸ், ப்ராப்ளமே இல்லை. பட் இப்போ நான் சொல்லுவோம் ஒரு ஹை ஸ்கோர் சிஸ்டம் செய்யறோம். இப்போ சொல்லுவாங்க நான் ஆப்பிள் கேட்ச் கேம் செஞ்சேன். நான் வீக் 1ல ஆப்பிள் கேட்ச் கேம் செஞ்சேன் தானே. இப்போ வீக் 1ல வீக் 2லயா லேட்டா வீக் 2ல நான் வீக் 2ல ஆப்பிள் கேட்ச் கேம் செஞ்சேன். இப்ப இந்த கேம்ல இப்ப நான் விளையாட போகல ஸ்கோர் வந்து 1ல ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்ப நான் இந்த கேமை திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன்டா. இப்ப நீங்க திருப்பி இந்த கேமை விளையாட போகல அது 0ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்டா இப்ப நான் ஒரு ஸ்கோர் 5க்கு மட்டும் எடுத்து வச்சு அந்த கேம் ஆஃப் பண்ணேன்டா அது சேவ் ஆகாது. அதை சேவ் பண்றதுக்கு என்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் கிளவுட் வேரியபிள்ஸ் சொல்லி வேரியபிள் டைப் உண்டு. ஸோ எல்லாரும் என்னுடைய பாருங்க உங்களுக்கு காட்டுதா இல்லையான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்க்ராட்ச் ப்ரொஃபைல பாருங்க. உங்களோட ஸ்க்ராட்ச் ப்ரொஃபைல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதோட ஸ்க்ராட்ச் ப்ரொஃபைல் பேஜ். உங்களுக்கு கிளவுட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும்டா ஃபர்ஸ்ட் ரீசன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்குவயர்மெண்ட் தான் ஸ்க்ராட்ச் ப்ரொஃபைல் ஈகோன். அந்த ப்ரொஃபைல்ல இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா இப்படி ஸ்க்ராச்சர்னு போட்டிக்கணும். ஸ்க்ராச்சர்னு போட்டிக்கிறாரெல்லாம் ரேஸ் ஹேண்ட் பண்ணுங்க பாபு. யார் யாருக்கு ஸ்க்ராச்சர் ஈகிண்டு ரேஸ் ஹேண்ட் ஆஃப் கிவ் மீ சட்லின் சரி இதுன்னு போடுங்க மெசேஜ். உங்களுக்கு இங்க உங்களோட ப்ரொஃபைல்ல ஸ்க்ராச்சர்னு காட்டுதுண்டா சென்ட் மீ மெசேஜ். ஓகே அம்மாரு காட்டுது. மத்த யாருக்கு யாரு காட்டுது? மத்த யாருக்கும் இல்லையா? ஜெயநிந்தி அம்ஹர் மத்த அம்ஹர் மார்ஷல் விஎஸ்கே.
யாரும் காட்டுது இல்லையா? காட்டினா தானே செய்யலாம். ஓ, அது காட்டலாட்டி உங்களுக்கு செய்யல. ஆக்சுவலி காட்டுதா இல்லையான்னு எனக்கு சூன் பார்த்து சொல்லுங்க. நீங்க பாக்குறேன்டா, எப்படி பாக்குறேன்டா, ஸ்க்ரட்சுக்கு போங்க. சரியா? இத்தனை ஸ்க்ராட்ச் மெயின் பேஜ். ஸ்க்ராட்ச் மெயின் பேஜ். இந்த மெயின் பேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆன போறோம். இங்க அரோ மார்க் முடியும். அந்த அரோ பிரஸ் பண்ணி ப்ரொஃபைல் இந்த பட்டன் பிரஸ் பண்ணி ப்ரொஃபைலுக்கு போனீங்கன்னா ஒசக்க இந்த ரைட் சைடு உங்களோட ப்ரொஃபைல் போட்டோ காட்டுமே. நேம் ப்ரொஃபைல் போட்டோ காட்டுற இடத்துல நீங்கள ஸ்க்ராட்சான்னு சொல்லி காட்டும். மத்தவங்களுக்கு மீகுது அது. ஈக்குதுன்னா ஈக்குதுன்னு ஈக்குதுன்னுங்க, இல்லாட்டி இல்லைண்டுங்க. ரெண்டுல ஒன்று சொல்லுங்க. ஸோ ஐ கேன் ஸ்டார்ட். அம்ஹர் மட்டும் தைக்கிறாராண்டா இன்றைக்கு லெசன் ஒன்லி ஃபார் அம்ஹர். மொத்தவங்க இது வேலை இல்லை. உங்களுக்கு படிச்சுக்கொள்ள எல்லாம் லேட்டா யூஸ் பண்றதுக்கு. பட் ஈக்குதா இல்லையான்னு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. ஓகே, நோ ரெஸ்பான்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே. அண்ணா வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஒரு வருது. உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்றீங்களா? உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். நீங்க ஓகே. ஜூம்ல அக்கா வைக்கிறீங்க. ஓகே. ஓகே, ஷேர் ஸ்க்ரீன். ஓகே. So how to create a cloud variable? So ஃபர்ஸ்ட்டுக்கு வேரியபிள் செக்ஷனுக்கு போவீங்க. வேரியபிள் செக்ஷனுக்கு போயிட்டு இதுல மேக் அ வேரியபிள் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இதுல நேம் டைப் பண்ணிடும். நான் அந்த நேமை கொடுக்க போறேன் ஹைஸ்கோ அப்படின்னு. ஓகே. கொடுத்துட்டு இது ஓகே சும்மா ப்ரெஸ் பண்ணா இது கிளவுட் வேரியபிளா சேவ் ஆகாது. இது நார்மல் வேரியபிளா தான் சேவ் ஆகும். ஒருவேளை நீங்க ஸ்க்ரச்சர் ஆயிருந்து உங்களுக்கு கிளவுட் வேரியபிள்ஸ் எடுக்கலும் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுண்டா இல்ல கீழே பாத்தீங்கன்னா கிளவுட் வேரியபிள் சொல்லி ஆப்ஷன் காட்டுது. இந்த கிளவுட் வேரியபிள் சொல்லி ஆப்ஷன் காட்டுது. ஸோ இந்த கிளவுட் வேரியபிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த வேரியபிள் ஒரு கிளவுட் வேரியபிளா மாறும். மற்ற கிளவுட் வேரியபிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஐகான் நீங்களே இப்படித்தான் கிளவுட் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போறேன் கிளவுட் வேரியபிள்ஸுக்கு when flag clips. யோ கிளவுட் வேரியபிள் நீங்க வேறங்கல்ல. கிளவுட் வேரியபிள் கண்டுபிடிக்கிற கிளவுட் கண்டுபிடிக்கிற எப்படின்னா இந்த வேரியபிள் செக்ஷன்ல பாருங்க. ஆ zoom வரும். இங்க வேரியபிள் செக்ஷன்ல பாருங்க. இங்க விலங்குதான் உங்களுக்கு இந்த ஹைஸ்கோ கிட்ட ஒரு கிளவுட் விலங்குதா. இந்த மை வேரியபிள் வந்து நார்மல் வேரியபிள் உண்டு. ஹைஸ்கோ வந்து கிளவுட் வேரியபிள் உண்டு. இது ரெண்டுலயும் வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் வேரியபிளுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன கிளவுட் ஐகான் காட்டுது. விளங்குது அது. எந்தக்கு அப்படி காட்டல இந்த நார்மலா தான் நீக்கி. அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிடலண்டா நீங்க வந்து ஓகே அப்படி என்ன செஞ்சிடலண்டா மேக்க வேரியபிள் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இந்த கிளவுட் வேரியபிள் டிக் கொண்டீங்க. இந்த டிக்க நீங்க பிரஸ் பண்ணி இல்லாட்டி அப்படி வராது.
இந்த டிக்கை நீங்க ப்ரெஸ் பண்ணா மட்டும் தான் அப்படி வரும். ஓம் நானா ஓ, நீங்க அந்த டிக்கை ப்ரெஸ் பண்ணா அது ஓகே ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போறேன் வந்து, நான் இந்த கேம் எப்படி இந்த கேம் எப்படி செய்ய போறேன்டா, இப்போ இது ஒரு கேட் கிளிக்கர் மை கேம் உண்டு. இப்போ நான் கேட்டை ப்ரெஸ் பண்ண பாயிண்ட்ஸ் கூடுமே. ஓகே, அப்படிதான் ஹை ஸ்கோர் பாக்குறது. இப்ப இங்க நினைக்கிற மட்டும் ஸ்கிராச்சர்ஸ். எனக்கு மத்த யாரும் ரிப்ளை பண்ணல. லியான், நீங்க ஸ்கிராச்சரா? அது எப்படி பாக்குறேன்டா? ஓம் நானா, அந்த கிளவுட் மாதிரி இருக்கு எனக்கு. அப்போ ஓகே. சோ லியான், இப்பதான் ஜாயின் ஆகி நினைக்கிறேன். உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு பாருங்க. உங்களுக்கு இப்படி ஸ்கிராச்சர்னு சொல்லி இந்த ஆப்ஷன் காட்டுதான்னு பாருங்க. அதுக்கு எப்படி நான் இப்போ அது எப்படி போறதுன்னா, உங்களோட ஸ்கிராச் மெயின் ப்ரொஃபைல் இருக்குது. உங்க ஸ்கிராச்ல இந்த மெயின் ஸ்கிரீன். ஓகேயா? இந்த ஸ்கிரீனுக்கு போயிட்டு இந்த ஒஸ்கர்ல இதோட காட்டுது உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐக்கனோட லாகின். அதை ப்ரெஸ் பண்ணி இங்க பாருங்க, ப்ரொஃபைல் சொல்லி இதோட காட்டும் ஆப்ஷன் உண்டு. ஃபர்ஸ்ட் பட்டன், அந்த ஃபர்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆஸ்கரோட ப்ரொஃபைல் போட்டோ நேம் இதெல்லாம் காட்டும். ஆஸ்கர் லெஃப்ட் சைட் மிடில் லெஃப்ட் கார்னர்ல உங்களுக்கு காட்டும் உங்களோட நேம், ஸ்ரீலங்கா அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ அந்த இடத்துல இப்படியே ஜூம் பண்ணி போனீங்கன்னா சரி, அந்த இடத்துல இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிராச்சான்னு சொல்லி விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிராட்ச் வந்தீங்கதா இல்லாட்டி நியூ ஸ்கிராட்ச் வந்தீங்கதா? அம்ஹரா ஸ்லீம். அம்ஹர் ஓகே. அம்ஹர் அஸ்லி, மார்ஷல், லியோன், மொத்தவங்கள ஓகே தானே? லியோ நீங்கதா? Shall I start? இன்னும் பார்க்கல. Wait. பாத்தீங்களா? ஓகே, நீங்க பாருங்க. அதர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க ஸ்கிரீனை. ஸோ இப்போ நான் சொல்ல போறது வந்து, இந்த கிளவுட் வேரியபிள ஃபர்ஸ்ட்டுக்கு நீ இந்த செட் ஜீரோ நீ எடுத்து போடுற இல்லைங்க. ஓகே, அதை எடுத்து போட்டா ஆட்டோ ரீசெட் ஆயிடும். ஸோ என்ன செய்வீங்கடா, இந்த மெயின் ஸ்கிரீன்ல எங்களை வச்சு இந்த கிளவுட் வேரியபிள்ஸ்க்கு இல்லை செட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த ஜீரோ ஆகி கொள்ளுவீங்க. ஓகே, ஜீரோ ஆக்கின போறோம். இப்போ நான் சொல்ல போறேன், இங்க போயிட்டு வென் திஸ் ரைட் கிளிக் சொல்லி இவெண்ட்ஸுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா வென் திஸ் ரைட் கிளிக் சொல்லி ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ அதுக்கு சொல்ல போறேன், சேஞ்ச் ஹை ஸ்கோர் பை ஒன். ஓகே, ஸோ இப்போ நான் நேம் பண்ண போறேன்னு வந்து என்னோட யூஷுவல் நேம்ல ஹவுஸ் நேம் யூசர்ஸ் ஃபார்மேட். ஸோ கைஸ், நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் இதுதான் உங்களோட லாஸ்ட் கிளாஸ் இந்த ஸ்க்ரட்ச் தமிழ்ல. ஸோ நானும் சாரும் டிசைட் பண்ணி பார்க்க போகல. வி தாட் ஆஃப் கிரியேட்டிங் அ பிளாட்ஃபார்ம் அங்கே. பிளாட்ஃபார்மர் இருந்தா நீ பிளாட்ஃபார்மர் என்ன தெரியுமா? நீ ஐடியாஸ் பிளாட்ஃபார்மர் என்னன்னு தெரியுமா? தெரியா நானா? ஓகே, பிளாட்ஃபார்மர் என்னன்னா
இந்த மெயின் அக்கௌண்ட். ஸோ பிளாட்ஃபார்மர்ன்ற இந்த ஸோ உங்களுக்கு பேசிக்கானது வந்து காட்டுறேன், ஈஸி கேம் மட்டும். அதே இது டேக் டைம் டு லோட். சாரி. ஓகே, அது லோட் ஆகட்டும். அவளுக்கு இங்கே சொல்லி தரேன், லேட் ஆகுது. ஸோ ஓகே. சரி, பிக் ப்ரொஜெக்ட். ஸோ நான் இதே மாதிரியே கேம் செய்ய மாட்டேன். இந்த ப்ரொஜெக்ட் செய்யறதுக்கு எனக்கே ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்மே போச்சு தனியா. ஃபுல் டே ஆல் 7 days ஒர்க்கிங்லே ஒரு 2 3 வீக்ஸ் போயிட்டே கேம் எனக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் கேம் ஒன்று செய்ய மாட்டேன். பட் இந்த பிரின்சிபல்ஸ் அந்த இருக்கு, அந்த பிசிக்ஸ் அந்த ரூல்ஸ் மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன பிளாட்ஃபார்மா கேம் ஒன்று செய்வேன். ஸோ இதெல்லாம் ஸ்க்ராட்ச்ல மெயினாக ஃபீச்சரான ப்ரொஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20,000 வியூஸ், 38,000 வியூஸ். ஸோ நீங்களும் அப்படி பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் கிரியேட், எக்ஸலன்ட் ப்ரொஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் லைக்ஸ் வரும். நிறைய கமெண்ட்ஸ் அல்லாட்டி அவங்களுக்கு பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகும், மெசேஜ் நிறைய வரும். ஸோ அப்படி செய்யறது இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சு. இட்ஸ் அ மல்டிப்ளேயர் கேம். இப்போ நான் இங்கே காட்ட போகிறது வந்து ஒன் பிளேயர் பிளாட்ஃபார்மா கேம். அது லோட் ஆகி ப்ரொஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் லோட் ஆகுது. ஸோ இங்கே அட்வென்ச்சர் லீக்ல இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம். ஸோ இதுவும் ஸ்க்ராட்ச்ல ஃபீச்சர் ஆயிடுச்சு. ஃபீச்சர்னு சொல்றேன்டா இந்த மெயின் ஸ்க்ரீன் இங்கே ஸ்க்ராட்சை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஜெக்ட்ஸ் காட்டுறது. ஸோ இது இங்கே காட்டுறது தான் ஃபீச்சர் ப்ரொஜெக்ட்ஸ்னு சொல்றேன். மெயின் ஸ்க்ரீன்ல காட்டுற ப்ரொஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அங்கே வந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 51,000 வியூஸ். ஸோ அப்படி நீங்களும் இது ஒரு பேசிக் கிளாஸை யூஸ் பண்ணி, ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸ் யூஸ் பண்ணி அப்படி ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீக் கிளவுட் வேரியபிள்ஸ் படிச்சுட்டு டே 9 டே 10 பிளாட்ஃபார்மா கேம் செஞ்சுட்டு டே 10ல அவங்களுக்கு குவிஸ் ஒன்று இருக்கு. டே 10ல அவங்களோட ஃபைனல் லாஸ்ட் குவிஸ், அதோட சர்டிஃபிகேட்ஸ்க்கு அந்த ரிசல்ட்ஸ் அட் ஆகும். இப்போ லாஸ்ட் 2 வந்து மெட் ஆகிச்சு, இது மெட் ஆகும். மெட் ஆகிட்டு அந்த பிளாட்ஃபார்மா கேம்ல நான் அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் தருவேன். இப்போ நான் சொல்லுவேன், இப்போ இதுதான் அவனோட ப்ரொஜெக்ட்னா இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த ப்ரொஜெக்டை, இந்த கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ரொஜெக்டை ஷேர் பண்ணிட்டு சொல்லுவேன். இந்த கிளவுட் ப்ரொஜெக்ட்ஸுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுங்க, இந்த கெட்ட கலரை மாத்துங்க, அப்படி ஒரு ஆக்டிவிட்டிஸ் தருவேன். அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் தருவாங்க. இந்த சேலஞ்சை முடிச்சு எவ்வளவு பாயிண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க ஒரு பாஸ் மார்க், நாட் ஷூர், ஐ திங்க் 70 or 50. ஸோ அந்த பாஸ் மார்க்கை பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். நீங்க குவாலிஃபைட் ஸ்க்ராட்ச் பேசிக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது லோட் ஆகட்டும், அந்த டைம்ல நாங்கள் அங்கே பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், வென் ஸ்ப்ரைட் கிளிக் சேஞ்ச் ஹை ஸ்கோர் டு 1. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், இந்த ஹை ஸ்கோர் இதை பாருங்க. ஸோ இப்போ கெட்ட நான் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்கோர் கூடுது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இது ஷேர் பண்ண போறேன். ஷேர் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்றேன்னு இங்க பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் அப்படியே 20ஆவே காட்டுது. வேலைச்சா? அது 20.
ஓம் நானா வருது. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுங்க. அம்ஹர் ஓகே. நியூ ஸ்டூடெண்ட்டா ஐ திங்க் உங்களுக்கு இங்கிலீஷ் ஏழும்ல நீங்க அடுத்த கோர்ஸ் ஜாயின் ஆகலும். ஸோ ஸ்க்ரட்ச் இன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஜூலை ஆகஸ்ட்ல மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்ல ஸ்க்ரட்ச் இன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதுக்கு ஜாயின் ஆகலும். பிகாஸ் நான் ஆல்ரெடி டே 8 முடிச்சிட்டேன், 8 days முடிச்சிட்டேன். ஸோ அம்ஹர் அஸ்லி யூ கேன் ஜாயின் தட். லியோனோட ஸ்க்ரட்சர்னு காட்டுச்சா? ஓகே இப்போ நீங்க எனக்கு இல்ல இல்லையா? ஓகே ஃபைன். காட்டு. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நான் பேசுறது கேக்குது தானே? Can you hear me? Can you hear me? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு எல்லாரும் சொல்லுங்க chat பாக்ஸ்ல சரி வாய்ஸ்ல சரி, கிளவுட் வேரியபிள்ஸுக்கும் வேரியபிள்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் கிளியரா உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு விளங்கல. யாருக்கு விளங்கல்ல? ஓகே ஓகே. ஒருத்தருக்கு விளங்கல்ல, இன்னும் 2 பேருக்கு விளங்கல்ல, மார்ஷலுக்கு விளங்கிச்சு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நான் வித்தியாசத்தை காட்ட போறேன். ஸோ இப்போ நான் இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேயா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன செய்யறேன்டா, இப்போ எங்க லைம் செட் ஹை ஸ்கோர் 0 பண்றேன். இப்போ நீங்க லைஃப்ல பேசணும், என்னோட பேசாம இந்த எனக்கு வித்தியாசத்தை காட்டல. ஸோ கிளியரா உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் விளங்கிச்சாலும் பேசணும். இப்போ நான் இங்கே போட்டிருக்கிற இதே கோட இது வந்து கிளவுட் வேரியபிள், இதை இங்க வச்சுக்கிறேன். இப்போ நான் கிளவுட் வேரியபிள் யூஸ் பண்ணாம நான் வந்து நார்மல் வேரியபிள் போட்டு சொல்றேன். வென் ஸ்ப்ரைட் கிளிப்ஸ் சேஞ்ச் பை 1 அப்படின்ட்டு. இப்ப ரெண்டுல என்ன வித்தியாசம்டா, இதுல வந்து வென் ஸ்ப்ரைட் கிளிக் சேஞ்ச் இந்த கிளவுட் வேரியபிள் பை 1. இதுல என்ன வித்தியாசம்டா, சேஞ்ச் நார்மல் வேரியபிள் பை 1. அதுதான் வித்தியாசம் இந்த ரெண்டு கோட்ல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப நான் இந்த கட்டை ரெண்டுலயும் 10 times ப்ரெஸ் பண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 8 10. ஓகே, 5 வேரியபிள் 10ல இருக்குது. இப்ப ஸ்க்ரட்ச் தமிழ் இந்த சாரி இந்த கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட் போறோம். கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இந்த கட்டை 10 times ப்ரெஸ் பண்ண போறேன். இப்ப நான் ரெண்டையும் ரீஃப்ரெஷ் பண்ண போறேன். இப்ப ரெண்டு ஸ்கிரீனையும் நான் ரீலோட் பண்ண போறேன். இப்ப இதை ரீலோட் பண்ணி பாக்குறேன். சரியா? சேவ் நவ். ரெண்டையும் சேவ் பண்ணிக்கொள்றேன். ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் சேவ் பண்ணிட்டு நான் ரெண்டையும் ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண உடனே ஹை ஸ்கோர் சொல்ற அந்த கிளவுட் வேரியபிள் வந்து நான் லாஸ்ட் டைம் வச்ச அந்த 10லே அப்படியே சேவ் ஆகிக்குது. இப்ப நார்மல் வேரியபிளை பாத்தீங்கன்னா இதுவும் 10லே சேவ் ஆகிக்குது. அது ஏனெண்டா இப்ப நான் தம்ப்நெயில பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ நான் கிரீன் ஃபிளாக ப்ரெஸ் பண்றேன். சரிங்க. ரெண்டையும் நான் ஷேர் பண்ணணும். டெஸ்ட். நான் ரெண்டையும் ஷேர் பண்ண பாருங்க. கிளவுட் வேரியபிளுக்கு போயிட்டு அந்த அந்த ஃபிளக்க கிளிக் பண்ண ஹை ஸ்கோர் கூடுது. அந்த Yes. அந்த கிளவுட் வேரியபிள் இல்லாம கிளிக் பண்ணா கூடுது இல்ல, அப்படியே இருக்கு. ஓகே இப்ப பாருங்க. எஸ் எஸ் ஐ ஷோ தட். இப்ப நான் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப இதுதான் கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட், இதுதான் நார்மல் ப்ராஜெக்ட். ஓகே, இப்ப கிளவுட் வேரியபிள் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இந்த கட் மேல நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொண்டே போறேன். இப்ப இது எவ்வளவுக்கு சேவ் ஆகிக்கி 30க்கு இருக்குது. ஓகே, இப்போ ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30க்கு இருக்குது கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட்ல. இதே நான் போயிட்டு என்ன செய்ய போறேன்டா, என்னோட மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு மை வேரியபிளை இப்படி ப்ரெஸ் பண்ணி கொண்டே போறேன்.
ஓகேயா? ஸோ இப்போ இதையும் ரீஃப்ரெஷ் பண்றேங்க. ஸோ இப்போ பார்த்து என்னோட விளங்கிச்சா இது ஒட்டோவா 10K மாறிட்டு விளங்கிச்சா? ஆனா அது ரீஃப்ரெஷ் விளங்கிச்சா? பண்றது எப்படி? ரீஃப்ரெஷ் என்னோட இந்த ரீலோட் அவங்களோட ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இல்லை ரீலோட்னு சொல்லி பட்டன் உண்டு. அஸ்கி ஓகே யூ கேன் ஜாயின் த இங்கிலீஷ் கிளாஸ் ஆன் ஆகஸ்ட். என்ன நம்பரை செக் பாக்ஸ்ல போடுறேன், அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இஃப் ஐ ரிமெம்பர் ஐ ரிமெம்பர் யா ஓகே. நினைவீங்கன்னா உங்களை நான் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ஆட் பண்றேன். இட்ஸ் அ ப்ராட்காஸ்ட். நான் உங்களை எல்லாத்தையும் ப்ராட்காஸ்ட்ல தான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு மெசேஜ் பண்ண அவங்கள. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்டை உங்களை ஆட் பண்றேன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ஃப்ரம் திஸ் ஆகஸ்ட். ஆகஸ்ட் செகண்ட் வீக் மை. ஸோ மை நம்பர்ஸ் இந்த chat பாக்ஸ். ஓகே. ஸோ இப்போ வித்தியாசம் விளைவிச்சான்னு பாருங்க. இப்போ வித்தியாசம் விளைவிச்சா விளங்கிட்டு கொஞ்சம் திருப்பி சொல்லித்தரேன். ஸோ விஎஸ்கே ஓகேயா? லியோன் விளைவிச்சா? மார்ஷல் அஸ்கி அஸ்கி இஸ் நியூ ரைட். அம்ஹாரும் நியூ. அம்ஹார் அஸ்லி நியூ. ஓகே விஎஸ்கே இப்போ பாருங்க. நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் நேம் சொல்ல போறேன். செட் மை வேரியபிள் டு 0. ஓகே சேவ் நவ். இப்போ நல்லா பாருங்க. விஎஸ்கே சேவ். ஸோ இங்கில விளங்குதா? வெல்கம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட். இதுதான் கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட். இதுதான் எங்களோட நார்மல் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட். இது நார்மல் வேரியபிள்ஸ். சரியா? இப்ப கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா நான் ஃபிளாக பிரஸ் பண்றேன். இப்போ விஎஸ்கே அவங்களுக்கு அன்மியூட் பண்ணிடுமா? கேன் யூ அன்மியூட்? நீங்க சொல்லுங்க என்ன நம்பர் காட்டுதுன்னு. விளங்குதா? ஓகே விஎஸ்கே உங்களுக்கு சட்லயே அனுப்பிடும். உங்களுக்கு பேசல உங்களுக்கு சட்லயே அனுப்பிடும். ஃபைன். ஸோ இந்த நம்பர் என்ன காட்டுதுன்னா 0. இங்க காட்டுற நம்பர் 0. இப்போ ஓகே தானே? ஹை ஸ்கோர் 0ல ஏகி. இப்போ நார்மல் வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் வேரியபிள்ஸும் 0ல ஏகி. இப்போ நான் ஸ்கோரை கூட்டணும்னு என்ன பண்ணணும்டா இந்த கேட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்லையும் கேட்டை 10 டிப் ப்ரெஸ் பண்ண போறேன். ஓகே இப்போ என்ன நம்பர் காட்டுதுங்க பாருங்க. 10. ஓகே 10 காட்டுது. இப்போ இங்க பாருங்க என்ன நம்பர் காட்டுது. 10. ஓகே. ஸோ இப்போ ரெண்டுலயும் 10 10 காட்டுது. இது கிளவுட் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட், இது நார்மல் வேரியபிள்ஸ் ப்ராஜெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்டா ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் ரீலோட் பண்ண போறேன். ரீலோட் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா இங்க இந்த உங்களோட ப்ரௌசர்ல வச்சு ரீலோட்னு சொல்லி ஆப்ஷன் இல்ல ரீலோட் திஸ் பேஜ்னு இல்ல ரவுண்ட் மை ஐகான் காட்டுது. ஸோ அந்த ஐகான் வச்சு ப்ரெஸ் பண்ண போறேன். ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் ரீலோட் பண்றேன். ஓகேயா? ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் ரீலோட் பண்ண உடனே இப்ப நான் ஹைஸ்கோ வேரியபிள் ப்ராஜெக்ட பாத்தீங்கன்னா இது 0ல செட் ஆகிருக்கு. ஏன்னு சேவ் ஆகல. ஐ ஹேவ் சேவ்ட். ஓகே ஹைஸ்கோ அப்டேட் ஆகல. நான் அப்டேட் பண்ணதை போட போட என்ன. ஓகே இப்போ மை வேரியபிள்ஸ் பாத்தீங்கன்னா 0ல காட்டுது. ஓகேயா? ஹைஸ்கோ பாத்தீங்கன்னா ஜென்டில் எக்ஸ் டியூட்டர்னு சொல்லி இங்க லொஸ்க காட்டுது 10 சொல்லி. ஆனா நார்மல் வேரியபிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன்று இல்ல ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு. கிளவுட் வேரியபிள்ஸ்க்கு ரிசல்ட் பார்க்கல. ரிசல்ட் பார்த்தா விளங்கும் யாராவது ப்ராஜெக்ட் கடைசியில் ஒர்க் ஆகினா அவட இது என்ன அப்படின்னு சொல்லி இதுல விளங்கும். ஹைஸ்கோ கிளவுட் வேரியபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா கடைசியா காட்டுது ஜென்டில் எக்ஸ் டியூட்டர் என்ன பேரை காட்டுது. ஜென்டில் எக்ஸ் டியூட்டர் ஹைஸ்கோ செட் 10 சொல்லி காட்டுது. ஸோ இதுதான் கிளவுட் வேரியபிள்ஸ்க்கும் நார்மல் வேரியபிள்ஸ்க்கும் வித்தியாசம்.
இப்போ சில ஆள் கேட்டீங்க பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் என்ன செய்ய போறோம். நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் இதே மாதிரி ஒரு பேசிக் கேம் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மெயின் ஸ்க்ரீன் கேம். ப்ளே பட்டன் இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணினா கேம் ஸ்டார்ட் ஆகுது. கேம் ஸ்டார்ட் ஆகி பஸ்க்கு டைமர் ரன் ஆகுது. ஸோ இப்படி இதை உங்களோட அரோ கீஸ் யூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணணும் கேமிங் கேம்ல. இந்த ஸ்கல்ல டச் பண்ணும்போது ஓகே, இந்த ஸ்பைக்ஸ் தான் உங்களோட டேஞ்சர். இந்த ஸ்பைக்ஸ்ல டச் ஆகிட்டா பேர் வந்துருக்கும். வேலைங்க சார் இப்படி பாஞ்சு போறேன். இதுல உங்களோட அரோ கீஸ் யூஸ் பண்ணி இந்த கேமை விளையாடுறது. யோசிப்பாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா இது அரோ கீஸ் யூஸ் பண்ணி நான் ப்ளே பண்ணுவேன். இப்ப சில பேர் யோசிப்பாங்க இந்த போன்ல விளையாடுறேன் தெரியும் விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா நான் 2 கை பிடிக்கி. ஸோ இது மவுஸ் யூஸ் பண்ணி விளையாடுறேன். என் மவுஸ் கர்சர் பாருங்க, என் மவுஸ் கர்சர் எங்கே இது மவுஸ் யூஸ் பண்ணி விளையாடுறேன். வேலைங்க சார் இப்போ நான் மவுஸ் யூஸ் பண்ற கேம் கிரியேட் பண்ண மாட்டேன். இது கிரியேட்டர் கேம் கீபோர்ட். உங்களோட மவுஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிடலாம். மவுஸ் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிடலாம். உங்களுக்கு மவுஸ் கஸ்டம் தான், உங்களோட கீபோர்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி விளையாடலாம். இந்த அரோ கீஸை டச் பண்ணி அந்த yellow கலர்ல இருக்கிற டேஞ்சர் டச் பண்ணீங்கன்னா கேம் எண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி கேம் கிரியேட் பண்ண உங்களுக்கு ஆசையா? ஆசை இல்லையா? ஸோ இதே மாதிரி கேம் கிரியேட் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல பார்ப்பேன். ஸோ இதுக்கு நீ வெயிட் பண்ணி remember how much levels I have. It's an easy game. Gaming के adventure होते. So हम कर और एक लेकर आना पड़ेगा. I think only हमारे इधर scratcher है. हमारे मतलब ना scratcher. इधर मुझे play करना था. Adventure is only a multiplayer game. I think it works. It's got server laptop. Then it ends up work out the game. Voice over. I can't read English. So, நான் chat லிங்க் அனுப்பிக்கிறேன். அந்த லிங்க் பிரஸ் பண்ணி அதை ஓபன் பண்ண விடுங்க. நான் லெசன்ஸ்க்கு போயிட்டு வந்து ஸ்கட்ச் கிளாஸ் முடிஞ்சு மற்றவங்களுக்கு ஒரு டெமோனை காட்டுவேன். எப்படி மல்டிப்ளேயர் கேம்ஸ் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ எப்படி இந்த பிளாட்ஃபார்ம் கேம் பிளாட்ஃபார்ம் கேம் என்ன வேலைங்க சார்? அவ்வளவுதான். கேம் இதோட எண்ட் கேம். Thank you for playing. Game over. Somehow the project over பண்ணி வச்சுக்கோங்க. Let's play. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறோம்டா செட் ஹை ஸ்கோர் டு 0. அண்ட் இப்போ நான் கோடிங்ல வந்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு சரி டிசைன் ஒன்று பண்ணுது, ஒரு எனிமேஷன் ஒன்று பாய். இந்த கட்டை டச் பண்றதுக்கு ஒரு எனிமேஷன் ஒன்று பாய் எனக்கு தேவை. அந்த எனிமேஷன் என்ன பண்ண போறேன்டா when flag clicked forever. பார்த்துக்கோங்க கவனமா, இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பார்ட்ஸ். if else எடுக்க போறோம் touching mouse pointer. ஓகேயா? repeat 10 times, change size by 1. So it's quite a slow, it's lagging. Is set size to 100.
இதுக்கு தேவை ரிப்பீட் அன்டில் size is smaller than, sorry, size is greater than 120. One hundred and 110. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தான் இந்த அனிமேஷன் நல்லா இருக்குதா? இப்போ நீ கெட்ட கோஸ்க மவுஸ் எடுத்து போல கெட்கும் பெருசாவாரு அஜாய்க்கு தானே? நல்லா இருக்குதா? It should be nice. So y'all in day 8 class இப்போ அட்வான்ஸ் கோடிங் பண்ண டைம் சரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்ல என்ன பண்ணுமுண்டா, இந்த கோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த கோட்ல என்ன நடக்குதுண்டா, நீ உங்களோட மவுஸ் பாயிண்ட் இருக்குது அதை கெட்டு காஸ்ட் எடுத்து போல கெட் பெருசாகுவாரு. விளங்குதா? அம்மாரு விளங்குச்சா? ஸோ அம்ஹாராஸ்லி old recordings. Mm, just a second. Look on my phone if I have it. Old recordings link in ಚೆನ್ನಾಗಿಟ್ಟ. Yes, I think I have it on my PC. Amharasli, drop me a WhatsApp message. I will send you the old recording links. I have it in my computer. Drop me a WhatsApp message. Okay, so Amhar, only പറഞ്ഞാ M and Amhar. போனா Okay. இடையில So இந்த கொஞ்சம் leave ஆயிட்டு விலங்கல்ல. இடையில கொஞ்சம் லீவ் ஆயிட்டு. ஆ ஓகே. ஸோ இந்த கோட்ல என்ன செய்யறோம்னா, நாங்க இந்த ஸ்க்ராட்ச் கேட்கான மவுஸ் எடுத்து போகல ஸ்க்ரீனை பெருசாக்குற மாதிரி காட்டுது. ஓகே. ஆ ஸோ இதுதான் இந்த கோட்ல நான் செஞ்சுக்கிறேன். ஸோ இதை செய்யறதுக்கு ஏன் இதை செஞ்சுக்கிறேன்டா, ஒரு பர்சனான இஃபெக்ட் ஒன்று மாதிரி காட்டுறதுக்கு. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பஸ்தாக்க இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ண போறேன்னா, பேக்ராப்ஸுக்கு போயிட்டு இதெல்லாம் மெயின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்லை, நான் சும்மா this is why I hate to use this interface. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆர் பேக்ரவுண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆகி தானே, இப்போ இட் ஷுட் பி நைஸ். பார்த்தீங்கன்னா இதான் கோட் இப்போக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன்டா, when this sprite is clicked, change high score by 1. ஸோ இந்த கோடை நான் ஆஸ்கோ போட போறேன், இந்த செட் ஹை ஸ்கோர் டு ஹை ஸ்கோர் அப்படின்னு சொல்லி. ஓகே, சேஞ்ச் ஹை ஸ்கோர் பை 1. இது வென் ஃபிளாக் கீழே தான் வரும். ஸோ இப்போ நான் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஸ்கோர் கூடுது. வருங்குதா? ஓம்னா ம். ஓ, ஸோ இப்போ இன்னொரு எஃபெக்ட் எனக்கு தேவை. ஸோ இன்னொரு எஃபெக்ட் எனக்கு என்ன தேவைண்டா, இந்த கெட்ட ப்ரெஸ் பண்ண போல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு
சும்மா தூக்கம் மஸ்தமா ஒரு ஃபன் ஒரு என்ன சொல்றது அதுக்கு ஒரு இன்டராக்டிவ் கேம் இல்ல. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மியூசிக் ஆட் பண்ண போறோம். Why can't I hear the sound? The bandwidth is slow. Just give it a few seconds for it to load. Okay. இந்த sound நல்லா இருக்குது. Just a second. Sorry. So இங்க பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் இல்லை இது. ஸோ என்ன சொல்ல போறோம்டா, when sprite click change high score by 1, start sound going. சத்தம் கேக்குதா? கேட்டுச்சா சத்தம்? அம்மா எங்க தூக்கமா? என்னண்ணா? சத்தம் கேட்டுச்சா? ஓம். ஓகே. சரி இப்ப நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா அந்த கெட்ட பிரஸ் பண்ண அந்த இதை கூட்டுற மாதிரி செஞ்சுக்கிறேன். சோ இப்போ உங்களோட ஐடியா என்ன? இது இதை இன்னும் எப்படி பசந்தா கேளும்? கலரை சேஞ்ச் பண்ணி எப்படி போடும் கலர்? பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணவா கெட்ட கலரை சேஞ்ச் பண்ணவா? கெட்ட கலர். கலரு. ஓகே. சோ கெட்ட கலரை சேஞ்ச் பண்ணுவேன். சோ அந்த காஸ்டியூம் எடிட் பண்ண போறேன். சோ இந்த கெட்டுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கொடுப்போமா? பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே. சோ என்ன செய்ய போறீங்கன்னா இதுல அவுட்லைன பிளாங்க் பண்ணிட்டு ஃபில்லுக்கு போயிட்டு இந்த இது ப்ரெஸ் பண்ணி பிளாக் எடுக்கிறேன். பிளாக்கு எடுத்தாச்சு, பெயிண்ட் பாக்கெட் எடுத்தாச்சு. போயிட்டு முதல்ல இதுக்கோசம் ப்ரெஸ் பண்ணதான் வைக்கணும். இல்லைங்க பேக்ரவுண்ட் அட்ராக்ட் பண்ணி பேக்ரவுண்டுக்கு என்ன செய்ய? அட்ராக்டிவான கலர் மாதிரி மாத்தணும். என்ன கலர் நல்ல நீ சொல்லுங்க சஜஷன்ஸ். I will do what you say if it's good. Think எது நல்லா இருக்கு இந்த கலர்? Someone tell something. ஸோ சட்ல சரி சொல்லலாம் ஆப்சர் இல்ல. ஓகே கேட் இப்ப கருப்பாகி கேட்ற கேட் அங்கேயும் மெட்ரிட் ஃபேர் பாவம் என்ன ஒரு கருப்பாகி ஃபைல மேக் ஹிம் a bit fair. No, doesn't have good colors. Light ash color. Yeah, it's fine. Or 20 rate. Okay. Okay. So background and black and white ஷேடுக்கே வைக்கல எங்களுக்கு. அது whiteக்கு வச்சாலே ஃபுல் ஒயிட் ஆக்கவா?
Yeah, we can do that. சாதாரண சாதாரண white. எடுத்துட்டு outline blank fill. Okay. We can add a text if you want, but text match ஆகாதுன்னு நினைக்கிறேன். Scratch doesn't have good fonts. That's the issue. ஸோ இதுக்கு நான் என்ன செய்யறேன்டா, உங்களுக்கு நல்ல ஃபாண்ட்ஸ் தேவைண்டா கூகுளுக்கு போயிட்டு ரிமெம்பர் வாட்ஸ் தட் நான் முந்தி யூஸ் பண்ணுவேன். Let me check it. Just ignore this part. I'm searching. Blue, red. Okay. Let's stick with this thing. White பரவாயில்ல நல்லதா இருக்குது. ஸோ உண்மையா யூஸ் பண்ணது ஐ கான் ரிமெம்பர் இட். நான் ஸ்க்ராட்ச் செய்ய 2020. My charger. Just a second. Okay. Can't we change the background? To what color? You can, you mean a picture? Yeah. You can choose from here. There are many pictures to choose from. Yeah, we can do that. Your house nadichanda. I'll let it load. So guys, it's not a compulsory step. It's optional, not even recommended for all. So அதுக்கு நான் சில டெக்ஸ்ட் வந்து போடுறதுக்கு நான் முந்தி யூஸ் பண்ண வெப்சைட் எனக்கு நினைவு இல்லை சரியா என்ன வெப்சைட் இருக்கு. Okay, wait. I'm not sure. I'll check it. Good extra. So one guy is saying googletext.com. Yep, which is the website. So கூகுளுக்கு போயிட்டு கூல் டெக்ஸ்ட் அப்படி அடிச்சிங்கண்டா ஃபர்ஸ்ட் கோடு கூல் டெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் அண்ட் லோகோ ஜென்ரேட்டர் அப்படி சொல்லி கோடு ஒன்று காட்டும். அப்படி சொல்லி கோடு ஒன்று இல்லை, ஐ மீன் சாரி, கோடு ஒன்று இல்லை, உங்களுக்கு Website. வெப்சைட் ஒன்று காட்டும். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரட் ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு டைப் பண்ண ஐ சூஸ் அ ஃபாண்ட் ஃபார் மை கேம். கிளிக் கேம் தானே, want it to be this one. என்ன செய்ய போறேன்டா, போட போறேன் இந்த இந்த
ஃபாண்ட்டை ப்ரெஸ் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் டைப் பண்ணினா அது லோட் ஆகும். Scratch click again. I'll take this to the next line. பரவாயில்ல ஆன்லைன்ல இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ இது முடிஞ்சு கிரியேட் லோகோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேடோ போடையிலும் ஷேடோ அப்ளை பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு அன்வான்டட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஸோ சேவ் இமேஜ், டெஸ்க்டாப், லோட் லோட் இமேஜ், லோட். ஓகே, ஸோ இது விலங்கலாட்டி அப்படியே மறந்துடுங்க, பிகாஸ் இட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங். சும்மா கேமுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்க தான் செய்யறது. cooltext.com போயிட்டு உங்களுக்கு செய்யலும். இப்போ நல்லா இருக்குதானே? லாஸ்ட் டைம் It is so attractive. So scratch click again. I'll take the cat weight down. Okay. So 0 minus 40. Set. Oh yeah. Go to 0 minus 40. Okay. So we are done. Or if you want, you can put some more animations and do the thing. So how was today's class? I hope you enjoyed the session. So that test பண்ணி பார்க்கலாம். Wait. Don't leave. So இப்போ refresh பண்றேன். I'll set it to 25. Let it low, refresh for a time. Okay, then I'll click stop and I'll refresh. Oh, update avilla. There's some issue. Okay, Amhar, I'll send you this link in the chat. என்னன்னா Chatல லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க் ஓபன் பண்ணி அந்த கெட்டங்க பிரஸ் பண்ணுங்க. ஒரு 30 ஆக காட்டல. So Leon, how to share a game? How to share a game in Scratch? So how to share and so if you create a project like this, so if this is your project here, after you did all the edits like this, made a project, what you can do, you can see a share button on the top. So you can see a share button. ஆனா The, நான் அந்த லிங்க் தொட்டேன்டா அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அது வருது இல்லையே. okay, நீ அதை விடுங்க. Leave it aside. நான் உங்களுக்கு chatல அனுப்பின லிங்க் வந்து ஸ்கிராட்ச் லிங்க் வந்து அந்த லிங்க் போட்டுருங்க. பண்ணிட்டீங்களா? This line of stopping. After refreshing, Control R. It is in the simulation. Yeah, nice. Nice. Can you hear me? Can you hear me? நீங்க கதைக்கிற விட்டுட்டு வருவீங்கண்ணா.
No, it's lagging. Can you hear me now? கேக்குதா? பேசுறது கேக்குதா? ஓம் நானா ஆனா கொஞ்சம் விடுவது. Give me a minute. So, இப்ப கேக்குதானே? ஓம் நானா I don't know my lap. என் லேப் ஸ்டக் ஆகிக்குது. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் அம்ஹாராஸ்ல கேட்டீங்க. இல்லை, பிசிலியான் ஹவு டு ஷேர் ப்ரொஜெக்ட் இன் ஸ்க்ராட்ச். எப்படி ஷேர் பண்றேன் இங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ராட்சுக்கு போயிட்டு உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் இங்க கோட் பண்ணி நீங்க ஆஸ்க பாத்தீங்கன்னா ஷேர்னு சொல்லி பட்டன் நிக்குது. இந்த ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ட் ஷேர் ஆயிடும். விளையா சார் பிசிலியான், ஐ ஓகே வித் தட்? லியான் விளையா சார் அது? Okay, so next question was from Amhar Asli. How to அப்படி reload? ஷேர் பண்ணா ஷேர் ஆக மாட்டேங்குது. Save ஆவல்லாட்டி I think a project has a problem. நீங்க என்ன செய்யண்டா சேவ் இல்லாட்டி ப்ரொஜெக்டை ரீமேக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஒன் இஷ்யூ உங்களோட வைஃபை ஸ்லோ ஆகிக்கும், இல்லாட்டி உங்களோட ப்ரொஜெக்ட்ல சரி ஹார்ம்ஃபுல்லான வேர்ட்ஸ் சரி யூஸ் பண்ணிப்பீங்க, அந்த இஷ்யூ ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்து செய்யுங்க. அம்ஹர் அஸ்லி எப்படி ரீஃப்ரெஷ் பண்றேன்னா உங்களோட கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணா அது ரீஃப்ரெஷ் ஆயிடும். கண்ட்ரோல் ஆர் ரீஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ இது அம்ஹர், இது ஓப்பன் பண்ணி இந்த ப்ரொஜெக்டர். அது வரமாட்டேங்குது. நீங்க அனுப்பின லிங்க் நான் தொட்டேன். வருது இல்லையா? ஓகே, நீ அக்கௌண்ட்ல இல்லையா? சரி, ஃபைன். ஐயா this is ஐயோ how பாத்தீங்கன்னா என்ன ஷேர் கொடுத்தா கன்ஃபார்ம் ஷேர் கொடுத்தா கன்ஃபார்ம் யுவர் இமெயில்னு வருது. ஷேர் கொடுத்தா கன்ஃபார்ம் யுவர் இமெயில்னு வருது. ஷேர் கொடுத்தாவா? ஸோ அப்படின்னு எடுத்தோம்னா நீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போக ஒரு இமெயில் கொடுத்திருப்பீங்க, ஸ்க்ராட்சுக்கு சொல்லி ஒரு இமெயில் கொடுத்திருப்பீங்க, அதை கேட்டிருக்கோம் என்கிட்ட இமெயில்னு சொல்லி. அப்போ அந்த இமெயிலுக்கு உங்களுக்கு லிங்க் ஒன்று வந்திருக்கும். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இந்த இமெயிலுண்டா, சரி பார்த்தீங்கன்னா இதோட இமெயில். ஸோ எப்படி இமெயில் ஸ்கேன் இந்த இமெயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்க்ராட்ச் லிங்க் கொண்டு இருக்கும். ஸோ ஸ்க்ராட்ச் லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்க்ராட்ச்னு சொல்லி இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்னு சொல்லி பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண அது சேஞ்ச் ஆகுது இல்லை, அப்படியே சேவ் ஆகி இருக்குது.
ஸோ இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ எல்லாத்துக்கும் ஓகே தானே? I'll end up from my phone, sorry. Okay. So எல்லாத்துக்கும் ஓகேயா? It's any అవునా doubt சீக்கிரம் கேட்கலாம். Others can leave.